திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஏசாயா 53 அதிகாரம். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி வழியாக இந்த 53 அதிகாரத்தின் ஆழத்தை போய் கவனிச்சதுனால பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலும் உணர்த்துதலும் உண்டாகி மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உண்டாக்கி அதை எங்களுக்கு தெரிவித்து வருவதற்காக நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக இந்த நாளில் இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க போகிறோம். பள்ளி காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, உங்களுக்கும் ஞாபகம் இருக்குது. நான் அப்படி சொன்னேன்னாக்கா, யாராவது ஒருத்தனோட தப்பை இன்னொருத்தன் மேலே போட்டுருவாங்க. நான் செய்யலை மிஸ் அப்படின்வான், அவன் தான் பண்ணான் அப்படின்வாங்க. அவன் நல்லா தெரியும் அந்த பழியை சுமத்துறோம் அப்படின்னு. இருந்தாலும் அந்த வாத்தியார் கொடுக்குற தண்டனை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த தற்காலிகமாக தப்பிக்கிறதுக்காக இவனுடைய தவறு, இவனுடைய குற்றத்தை தன் நண்பன் மேலேயே போட்டுருவான். அதுக்கப்புறமா சாயங்காலம் போய் அதை மறுநாள் வந்து ஏதாவது வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்டு அப்புறமா சரியாக அவர் இருக்கட்டுமே. ஆனால் ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் மேலே சுமத்தி விடுவதுன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பாருங்கள், ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் மொத்தமாக அந்த அக்கிரமங்களை எல்லாம் எடுத்து தேவன் தமது குமாரன் மீது விழப்பண்ணினாராம். அப்படியே அவர் மேலே அப்படியே விழுந்துட்டோம் அப்படின்னு அவர் பண்ணியிருக்கிறாராம். எப்படி இருக்குது பாருங்களேன். சில நேரங்களில் குப்பை கிடங்குகளில் லாரி லாரியாக போய் குப்பையை கொட்டுவாங்க. அதுக்கு அடியில் ஒரு குழந்தை சிக்கிக்கிட்டு குப்பையெல்லாம் மேலே கொட்டிட்டதா இருந்தால் கற்பனை பண்ணி பாருங்களேன், எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும்ல. அல்லது ஒரு மனிதன் அந்த பணியாளரில் ஒருவரே அதில் சிக்கிக்கிட்டு தெரியாமல் அந்த குப்பையெல்லாம் அவர் மேலே லாரி லாரியாக கொட்டிட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதுபோல் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே தேவன் விழப்பண்ணினாராம். அதை இயேசு ஏற்றுக்கொண்டு சுமந்து பலியானார். அதனாலே நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்தவர்களாக, பரிசுத்தவான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ நன்றியோடு இருக்கணும்ல. தொடர்ந்து நாம் கவனிப்போம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஏசாயா 53 அதிகாரம், அதிலிருந்து நாம் ஒரு தொடர் நற்செய்தி நாம் கேட்கிறோம். இந்த அதிகாரம் 10 வசனங்களை உள்ளடக்கியது. இந்த ஒரு அதிகாரத்தை புதிய ஏற்பாட்டில் குறைந்தது 30 இடங்களில் மேற்கோளாக காட்டியிருக்கிறார்கள். ஆச்சரியமான ஒரு பகுதி. இன்றைக்கு ஏசாயா 53 அதிகாரம் 6வது வசனத்தை நாம் தெரிந்து கொள்வோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த வசனம் பல முறை நீங்கள் கேட்டிருக்கலாம். இங்கே 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆதாமிலிருந்து உருவாக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் தங்கள் வழியில், தங்கள் விருப்பத்தில் அவர்கள் போனார்கள். அவர்கள் எப்படி போனார்கள் என்ற அந்த கருத்து, ஆடுகளைப் போல. உலகத்திலே சாதுவான ஆடு எப்போதும் ஆபத்து நிறைந்த பிற பிராணிகள் அதை தாக்கக்கூடியதாக இருக்கிறது. பைபிள் முழுக்க ஆடுகள் ஜனங்களையும் ஆடுகளின் விரோதி சாத்தானையும் குறிக்கிறதாக இருக்கிறது. சகோதரர்களே, ஆட்டுக்கு மிகப்பெரிய எதிரி ஓநாய். ஓநாய் ஒரு கள்ள உபதேசத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆடு கீழ்ப்படிதலுள்ள சத்தியத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்கள் தேவனுடைய கட்டளை விட்டு விலகி போனார்கள். இதை சொல்வதற்கு நாம் அனைவரும் ஆடுகளைப் போல வழி தப்பி நாம் பிரிந்து போனோம், நாம் எல்லாரும் போனோம் என்று சொல்கிறார். இதனால்தான் ரோமர் 3 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், ஒருவனும் நீதிமான் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவம் செய்தனாலே தேவ சாயலை இழந்து விட்டார்கள். எல்லார் மேலும் மரணம் வந்தது. ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம். அன்பு சகோதரர்களே, கண்மணிகளே, தோழர்களே,
நாம் அனைவரும் மாடுகளைப் போல தொலைந்து போனோம். இயேசு கிறிஸ்துவும் கூட மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் மனிதர்களை அவர் கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போலவும் தோய்ந்து போனவர்களாக ஆத்மாவிலே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். The sheep, it's a lost one. இந்த ஆடு தொலைந்ததாக இருக்கிறது. எதிலே தொலைந்து விட்டது? பாவத்திலே தொலைந்து விட்டது. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதனாலோ ஒரு சபையை அடையாளம் காட்டுவதனாலோ 1% கூட பயனில்லை. இன்றைக்கு பெருவாரியான கிறிஸ்தவ மதத்தில் உள்ள மக்கள் பாவத்தை குறித்து போதிக்காமல் சபையினுடைய கட்டுக்கோப்பான மூளைச்சலவை போதனைகளை போதித்து அதன் அடிமைகளாக வாடுகிறார்கள். பாவத்தை அறியாத மனிதன், பாவத்தை குறித்து மனம் திரும்பாத மனிதன், பாவத்திலிருந்து விடுதலையாகாத மனிதன் எந்த வகையிலும் அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. சகோதரர்களே, நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் அவர் மேல் விழப்பண்ணினார். இது ஒரு ஆச்சரியமான தகவல். ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து பிறந்து சிலுவையிலே மரிப்பதற்கு 750 ஆண்டுகளில் சொல்கிறார். தேவன் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் பக்கம் 156 17வது வசனம். உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் அடிக்கோடிடுங்கள். அவர் தம்முடைய சிலுவையை கவனியுங்கள் சுமந்து கொண்டு, இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அடுத்து கவனிங்க, அவர் தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில் கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். எருசலேமினுடைய அரண்மனையிலிருந்து, அதாவது பிலாத்தினுடைய அரண்மனையிலிருந்து கபாலஸ்தலம் ஏறக்குறைய 5 கிலோமீட்டர்கள் தூரம். அது ஒரு மலைப்பாங்கான பகுதி. சாதாரணமாக ஏறும்போது மனிதனுக்கு மூச்சு வாங்கும். ஒரு பாரமான சிலுவையை ஒரு ஆள் சுமந்து கொண்டு போக முடியுமா? இயேசுவின் தோள் மீது சிலுவை வைக்கப்பட்டது. அவர் அதை தூக்கி சென்றார். அந்த சிலுவையை மட்டும் அவர் தூக்கி செல்லவில்லை, அந்த சிலுவையிலே அவர் பலியாக இருக்கிறார் என்பதையும் நம்முடைய பாவங்களையும் அவர் சுமக்கிறார் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மத்தேயு 27வது அதிகாரம் 35வது வசனம். அவரை சிலுவையிலே அறைந்த பின்பு, அப்படியானால் அவர் சிலுவையை சுமந்தார் என்பது மட்டுமல்ல, சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து பூமியில் உள்ள எல்லா மனிதருடைய பாவங்களையும் சுமக்கும்போது தேவன் அவரை அவருடைய மரணத்திலே கைவிட்டார். இப்பொழுது எபிரேயர் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்திரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சூட்டப்பட்டதை காண்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணத்தை ருசித்தார், உங்களுக்காகவும் எனக்காகவும். நம்முடைய பாவங்களை சுமக்கிறவராக அவர் சிலுவையில் மரணத்தை ருசித்தார். இப்பொழுது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார்.
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆக இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்தார் என்ற அந்த ஒரு செய்தி நம்முடைய பாவம், மரணம், அடிமைத்தனம் இவைகளை விடுதலை செய்யும்படியாக, இதற்கு காரணமாக இருந்த பிசாசானவனை தமது மரணத்தினால் அவனை கொல்லும்படியாக அவர் மரணம் அடைந்தார். சகோதரர்களே, ஒரு பச்சை மரத்தில் அடிக்கப்பட்ட ஒரு ஆணி, அதுபோல் உங்கள் இருதயத்தில் தேவன் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மீது விழப்பண்ணினார் என்ற அந்த தகவல் உங்கள் மனதுக்குள்ளே வர வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியினுடைய வாஞ்சையாக இருக்கிறது. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 129வது பக்கம். அந்த கடாவின் தலையின் மேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்திலே அதை கொல்லக்கடவன். இது பாவ நிவாரண பலி. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் இஸ்ரவேலர்கள் அனைவருக்காகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆட்டை அந்த ஆட்டின் தலையின் மீது தன் கையை வைத்து இஸ்ரவேலர் அனைவருடைய பாவமும் இதன் மீது செல்லட்டும் என்று சொல்வது போல தன் கையை அதன் மீது வைப்பார். அப்பொழுது அந்த ஆட்டை பலிபீடத்திலே கொல்லும்போது அது பாவ நிவாரண பலி என்று கருதப்பட்டது. அதாவது the laying hand describe all the sins of the Israel laid on that goat. அந்த ஆட்டின் மீது அந்த பாவங்கள் இறக்கப்பட்டதை அது காண்பிக்கிறது. இப்பொழுது லேவியராகமும் 16ஆம் அதிகாரம் சில வசன பகுதியை தெரிந்து கொள்ளுங்கள். பக்கம் 147 பழைய ஏற்பாடு. கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட்டு சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக அதை போக்காடாக வனாந்தரத்திலே போகவிடவும் கர்த்தருடைய சன்னதியிலே உயிரோடு நிறுத்தி பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று. சகோதரர்களே, இந்த பகுதியில் 2 வெள்ளாடுகள், ஒன்று அங்கேயே கொல்லப்படும், தேவனுடைய சமூகத்திலே கொல்லப்படும் ஒரு வெள்ளாடு, அது பாவ நிவாரணத்துக்கான பலி. இன்னொன்று அதை உயிரோட இஸ்ரேலை விட்டு மலைகளுக்கு அப்பாலே துரத்தி விடுவார்கள். அந்த ஆட்டுக்கு என்ன பேருனா போக்காடு. அந்த ஆடு இஸ்ரவேலர்களுடைய பாவங்களை சுமந்து செல்வதை காட்டுகிறது. அது எங்கே போனாலும் அது அப்படியே மறிக்க வேண்டியது தான். அந்த ஆட்டை எந்த இஸ்ரவேலனும் பிடித்து கொள்வது கிடையாது, அதை உண்பதும் கிடையாது. ஸ்கேப் கோட் என்று சொல்வார்கள். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள கட்டளை. 2 ஆடுகள், ஒன்று பாவத்திற்காக பலிபீடத்தின் மீது கொல்லப்படுகிறது, ஒன்று பாவத்தை சுமந்து செல்கிறது. இந்த 2 பணியையும் இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து செல்கிறவராகவும் பாவத்திற்கான குற்ற நிவாரண பலியாகவும் இயேசு மரித்திருக்கிறார் என்பதை அவருடைய சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. லேவியராகமும் 16ஆம் அதிகாரம். அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவளுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவளுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவின் தலையின் மேலே சுமத்தி அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவளுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன் மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்திரத்தில் போகவிட கடவன். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் ஒரு வெள்ளாட்டு கடாவை
பாவ நிவாரணத்துக்கான சுமந்து செல்லும் ஒரு பலி போல அதை துரத்தி விடுவார்கள். சகோதரர், இந்த சம்பவம் இயேசுனுடைய மரணத்தை நாம் கவனிக்கும்போது அவர் சிலுவையை சுமந்து சென்ற ஒரு காட்சி, அவர் சிலுவையில் மரித்த விதம், இது ரெண்டையும் நாம் இணைக்கும்போது இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக, பாவங்களை சுமந்து தீர்க்கிற பலியாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் கேட்ட இந்த சரித்திர சம்பவம் உங்கள் ஒரு காதில் விழுந்து மறு காதிலே போய்விடக்கூடாது. கிறிஸ்தவம் என்பது உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய மார்க்கமாக இருக்கிறது. ஒரு சின்ன கேள்வி, போக்காடாக விடப்பட்ட ஆடு அப்படியே போய் ஒரு மலையை தாண்டி அந்த பக்கமும் போயிட்டுது. அதை அந்த காலத்து ஆசாரியனோ ஒரு லேவியனோ அந்த ஆட்டுக்கு என்ன நேர்ந்தது என்பதை பின்தொடர்ந்து போவதாக வைத்துக்கொள்வோம். அது எங்கெல்லாம் போதோ, அது எங்கே போய் நிற்குதோ, அது எங்கே மறிக்கிறதோ அது வரைக்கும் போவதாக வைத்துக்கொள்வோம். அப்படியானால் நீங்கள் தொடர்ந்து போனால்தான் அதை பார்க்க முடியும். அதை மாதிரி இன்றைக்கு சிலுவையில் மரித்த இந்த இயேசுவை நீங்கள் தொடர்ந்து அவர் எவ்விதமாக மரித்தார் என்பதை எருசலேம் நகரத்துக்கு வெளியே கொல்கதாவில் அவர் எவ்விதமாக மரித்தார் என்பதை போய் பார்க்க வேண்டும். நான் சொன்னது சரிதானே? கவனியுங்கள். எபிரேயர் 13வது அதிகாரம் 12-13 வசனங்கள், பக்கம் 311, புதிய ஏற்பாடு. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக, கவனியுங்கள், நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இந்த இடத்துல நகரம் என்பது எருசலேமை குறிக்கிறது. எருசலேம் நகரத்தினுடைய வெளிப்புறத்தில், வெளியிலே கொல்கதா வண்டையிலே சிலுவையில் அறையப்பட்டார். அதாவது எல்லா ஆடுகளும் இஸ்ரவேலர்களுக்காக எருசலேம் நகரத்துக்குள்ளே இருக்கிற ஆலயத்தினுடைய பலிப்பீடத்தில் கொல்லப்படுவது வழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நகரத்துக்கு வெளியே, எருசலேமுக்கு வெளியே அவர் சென்று மரிக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த இயேசுவை தெரிந்து கொள்வதாக இருந்தால் 13வது வசனம் பாருங்கள். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். அப்படியானால் விசுவாசியாகிய ஒரு மனிதன், நீங்களும் நானும், இந்த இயேசுனுடைய சிலுவை மரணத்தை புரிந்து கொள்வதற்கு பழைய யூதர்களைப் போல எருசலேமிலே உட்கார்ந்து கொண்டு இராமல், அவர் சிலுவையில் நகரத்துக்கு வெளியே பாடுபட்டு சிலுவையில் மரித்தார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எபிரேய ஆசிரியர் அக்கால யூதர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் நகரத்துக்கு வெளியே, நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்களே கொல்கதா மேட்டிலே, அங்கே போய் பாருங்கள். நீங்கள் இன்னும் எருசலேம் தேவாலயத்தின் முன்னால் இருக்கும் பலிபீட தண்டையில் உங்கள் குற்ற நிவாரண பலியை தேடாமல் நகரத்துக்கு வெளியே இயேசுனுடைய மரணத்தை போய் பாருங்கள் என்று சொல்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அதனால்தான் பழைய ஏற்பாட்டை விட்டு புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகிறோம். காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் நித்தியமாக பாவ மன்னிப்பை நமக்கு தராது. பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை பாவ மன்னிப்பை தேடி தங்களை புதுப்பித்து கொண்டார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தில் ஒரு முறை இயேசுனுடைய மரணத்தை ஒப்புக்கொள்கிற மனிதன் ஞானஸ்தானத்தின் வழியாக நித்தியமான ஒரு பாவ மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். இப்பொழுது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 305, பேனால அடிக்கோடு எடுங்கள், கவனியுங்கள். நித்திய ஆவினாலே, இட்டர்னல் ஸ்பிரிட். எல்லா ஆடுகளும் நித்திய ஆவி கிடையாது. இயேசு நித்திய ஆவியுடையவராக இருக்கார். இயேசுனுடைய பலி நித்திய பலியாக இருக்கிறது, இட்டர்னல் சாக்ரிஃபைஸ். நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற
சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இட்டர்னல் சாக்ரிஃபைஸ், இட்டர்னல் ஃபர்கிவ்னஸ். ஆகவே நகரவாசலுக்கு வெளியே கொல்கதா மேட்டில் கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து சென்றார். அதற்கான பிராயச்சித்தமாக பலியாக மாறினார். நித்திய ஆவினாலே பழுதற்ற பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனால அந்த சித்தப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளாக தினமும் இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரிக்கவில்லை. ஒரே ஒரு முறை மரித்தார். அந்த மரணத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இப்பொழுது 12வது வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து. 14ஆம் வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். சகோதரர்களே, 3 வசனங்களை நாம் இங்கே வாசிக்க பார்த்தோம். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் குற்ற நிவாரண பலி, போக்காடு, இது இரண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை செய்யப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து நித்தியமாக ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்று 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தினார் என்று படிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அந்த ஒரே பலியினாலே நம்மை பூரணப்படுத்துகிறார் என்று படிக்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல அவனவன் வழி தப்பி போனோம். கர்த்தரோ நம்முடைய அக்கிரமங்களை அவர் மீது விழப்பண்ணினார். சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட இத்தனை வசனங்கள் உங்கள் உள்ளத்தை நிச்சயமாக பாதித்திருக்கும். நீங்கள் நன்றாக சிந்தித்து மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாக இயேசுனுடைய வார்த்தைப்படி நடக்க உங்களை நான் ஆசீர்வதித்து இந்த செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, நாங்கள் கேட்ட விலையேறப்பெற்ற நற்செய்திக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாவங்களையும் எங்கள் குற்றங்களையும் தயவாக எங்களுக்கு மன்னியும். உம்முடைய திருசித்தம் செய்ய எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அருள்நாதர், அற்புதர், அதிசயர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற பெயரால் உங்களை வாழ்த்துகிறோம். திருமறை நேர நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு தொடர் போய்கொண்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலே பொதுவாக எல்லாரும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் என்று சொல்ல முடியாது, ஒரு சங்கீதம், 23ஆம் சங்கீதம். அதுபோல 53ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகம் கூட முக்கியமான ஒரு அதிகாரம். நேர்களே, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆடுகள் பலியிடப்பட்டது, மேய்ப்பர்களுக்காக ஆடுகள் பலியிடப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆடுகளுக்காக மேய்ப்பனே பலியானார். அதுதான் இயேசுவினுடைய பாடுகள். இந்த நாளில் பலி ஆடு, போக்காடு, இதை எதற்காக லேவியர்கள் இதை செய்தார்கள் என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டோம். புதிய ஏற்பாட்டிலே வரப்போகிற நிஜமான ஒரு விஷயத்திற்காக அப்பொழுது ஒரு நிழலாக இது செய்யப்பட்டது. பலியாடு என்றால் என்ன, போக்காடு என்றால் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டோம். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். பலியாடு, போக்காடு, இது யாரை குறிக்கிறது? எழுதி கொண்டீர்களா? இதற்கான பதிலை உடனே சரியான பதிலை எழுதி அனுப்புங்கள். நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. நேயர்களே, இந்த நிகழ்ச்சிகள் யூடியூப்பில் அப்லோட் செய்யப்படுகிறது. பாருங்கள், பிறரும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். திருச்சபையில் பயன்படும் பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள், ஆவிக்குரிய புத்தகங்கள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நமது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில்
பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச, அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.